வணக்கம். மதுரை ஆப்பிரிக்கா சேனல் நவதேக்ஷன் கடிதாஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வரலட்சுமி நோம்பு. வரலட்சுமி நோம்பை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லாதீங்க. யார் வேணால் பேசலாம். எளிமையாக எப்படி வரலட்சுமி நோம்பு கொண்டாடலாம் அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். எப்படி வரலட்சுமி நோம்பு கும்பிட்றது, எப்படி எளிமையாக கும்பிட்றது, அது ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோவும் பாருங்கள். மிக விரைவில் மகாலட்சுமி நோம்பு வந்துடுது, வர வெள்ளிக்கிழமை. ஸோ டைம் இல்லை நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோவை மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் எளிமையாக எப்படி கொண்டாடலாம் அப்படின்றத பார்ப்போம். வருகின்ற 21 ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு வரலட்சுமி நோம்பு வருது. ஸோ அந்த நாளில் மகாலட்சுமி எப்படி துதிக்கணும்னு சொல்கிறேன். ஏன் இது ஆடி மாதம் தானே வரும், ஏன் இப்போ ஆவணி மாதம் வருது அப்படின்னா கேட்கக்கூடாது. அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆவணி மாதத்திற்குள்ள வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல்ல இருக்கிற வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு கொண்டாடலாம். சரியா? அதனால தான் ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிற வெள்ளிக்கிழமையில நம்ம கொண்டாடுறோம். சரியா? இது ஆடி மாதம் நடுவில் அமாவாசை வந்தனால இப்போ பௌர்ணமி தள்ளி போயிட்டு, அதனால நம்ம ஆவணி மாதத்தில் இப்போ கொண்டாடுறோம். சரிங்க, அன்னைக்கு என்னால் கொண்டாட முடியல, வீட்டுக்கு தூரமாக இருக்கேன், அப்போ எப்படி கொண்டாடுறது? கவலையே வேண்டாம். அதுக்கு அடுத்த வர வெள்ளிக்கிழமையில நீங்கள் தாராளமாக கும்பிடலாம். இல்லைங்க, அன்னைக்கு எனக்கு ஒரு கும்பிட முடியாமல் போயிடுது, நான் எப்படி கும்பிட்றது? நவராத்திரி வருதுல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு டேட்டில் நீங்கள் கும்பிடலாம். ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துட்டு 2 வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வரும், அதில் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்கள் கும்பிடலாம். எல்லா வெள்ளிக்கிழமையும் கும்பிடலாம். சொல்லப்போனால் மகாலட்சுமிக்குரிய நாளே வெள்ளிக்கிழமை. நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கும்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே வரலட்சுமியை கும்பிட்ட மாதிரி தான். ஒன்று. ரெண்டாவது, எப்படி கும்பிடணும்? சில பேர் முத நாளே வரவேற்கணுன்றாங்க, சில பேர் அன்னைக்கு கும்பிட்டா போதுன்றாங்க, சில பேர் 3வது நாள் தான் எடுக்கணுன்றாங்க. ஸோ நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா, வியாழக்கிழமை சாயந்தரம் 6 o'clock ஒரு தாம்பழத்தில் வெத்தலை பாக்கு, பழம், பூ எல்லாம் வச்சுட்டு வாசலில் நின்று மகாலட்சுமி வரதா நினைச்சு நம்ம மகாலட்சுமியை வாங்க அப்படின்னு வரவேற்கலாம். ரெண்டாவது, அதை எப்படி பண்ணலாம்? நீங்கள் ஒரு சின்ன கும்பம் எடுத்துக்கோங்க. சிம்பிளாக ஒரு கும்பம், ஒரு தேங்காய், அந்த கும்பத்துக்குள்ள ஒரு 3 கை அரிசி, அந்த அரிசியில் கொஞ்சம் மஞ்சள், கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போடுங்க. 2 தங்க காசு போடுங்க. தங்க காசு இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இங்கே என்ன காசு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பணத்தை உள்ளே வைங்க. வச்சுட்டு ஒரு காதோல கருகமணி உள்ளே போடுங்க, ஒரு வளையல் போடுங்க. போட்டுட்டு அதில் ஒரு தேங்காய் வைங்க. தேங்காய் வச்சு 2 குங்குமத்தை வச்சு கண்ணு மாதிரி வச்சு ஒரு வாய் வரைஞ்சிருங்க. ஒரு பொட்டு வச்சுருங்க அம்பாளுக்கு. அவ்வளோதான், அம்பாள் ரெடி. அந்த அம்பாளை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வலது காலை வச்சு வாங்க. அந்த விக்கிரகத்தை நீங்கள் அவாகனம் பண்ண அந்த கும்பத்தில் இருக்க அம்பாலை நேராக கொண்டு போய் எங்கே நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு சின்ன நைவேத்தியம், ஒரு கேசரி செஞ்சுருங்க. இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கல்கண்டு வச்சு, அம்பா எனக்கு இந்த வருஷம் கல்கண்டு தான் கொடுத்துக்க முடிஞ்சது, உனக்கு இதை ஏற்றுக்கோ அப்படிங்க. அம்பாள் நல்லபடியாக ஏற்றுக்குவா. நீங்கள் பகட்டா பண்ணணும்னு எதுவுமே அம்பாள் சொல்லலை. மனதார என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் ஏற்றுக்குவார். கீதையிலே அதான் சொல்லியிருக்கு. ஒரு துளி தண்ணி விடு, இல்லாட்டினா ஒரு இலைய கொடு, இல்லாட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு பசுக்கு ஒரு சாப்பாடு, ஒரு புல்லு கொடு, பக்கத்தில் இருக்கவங்க சாப்பாடு கொடு, இதெல்லாம் கொடுத்தனாலே நான் உன்கிட்ட இருப்பேன்
அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கு. வீட்டுக்கார் சொல்றதுன்னா ஒய்ஃபும் கடைபிடிப்பா. அதுதான் நான் இதை சொல்றேன். 2 கல்கண்டை வச்சு, அப்பா தாயே எங்க வீட்டுக்கு வந்திருக்க, நீ நல்லபடியா இங்கே இருக்கணும், எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிடுங்க. இது வியாழக்கிழமை பூஜை முடிஞ்சிருச்சு. சரி, எங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியாதுங்க அப்படின்னா, வீட்டில் படம் இருக்கும்ல, மகாலட்சுமியோட படம் இருக்குல்ல, மகாலட்சுமி படத்துக்கு நல்ல ஒரு பூமாலையை போட்டு வாசல்ல வச்சு, மகாலட்சுமியே எங்கள் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க. மகாலட்சுமியை வியாழக்கிழமை கூப்பிட்டு பூஜை ரூமில் வச்சுருங்க. இதே மாதிரி 2 கல்கண்டு வைங்க, அம்பாவை கும்பிடுங்க. முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சிருங்க. காலையில் பூஜை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லை எங்களுக்கு சாயந்தரம் தான் பண்ண முடியும், சாயந்தரம் எடுத்துக்கோங்க. சாயந்தரம் எடுத்துட்டு இதே மாதிரி மகாலட்சுமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையாரை பிடிச்சி சாணத்துலேயோ ஒரு மஞ்சள்லேயோ குங்குமத்துலேயோ எதில் வேணால் பிடிக்கலாம் பிள்ளையாரை. ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வீட்டில் கருப்பட்டி தான் இருக்கா, மண்டபத்தில் இருக்கா, மண்டபத்தில் ஒரு பிள்ளையார் பிடிங்க, முடிஞ்சு போச்சு. வச்சு ஒரு பிள்ளையாரை வச்சு பிள்ளையாருக்கு ஒரு 2 ஸ்லோகம் சொல்லுங்க. எனக்கு தெரியாதுங்க ஸ்லோகம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஓம் கம் கணபதியே நமக, எதுவும் தெரியாதியா, ஓகே பிள்ளையாரே வாழ்க, ஓம் பிள்ளையாரே போற்றி, ஓம் பிள்ளையாரே போற்றி, ஓம் பிள்ளையாரே போற்றி சொல்லுங்க. பிள்ளையார் வந்துடுவாரா? இங்கே பிள்ளையார் வந்துட்டாரா? பக்கத்தில் மகாலட்சுமி இருக்காளா? மகாலட்சுமி பிள்ளையார். எப்போ பிள்ளையார் கும்பிட்டாலும் மகாலட்சுமியோட வச்சு கும்பிட்டா கோடிக்கணக்கில் காசு வரும். இது ஒரு பரம ரகசியம். பக்கத்தில் வச்சுக்கோங்க. பிள்ளையார வச்சுட்டு மகாலட்சுமியை கூப்பிடுங்க. மகாலட்சுமி அப்படின்ட்டு அந்த கும்பத்தில் ஆவாகனம் பண்ணிருக்கோம் மகாலட்சுமிக்கு. அவளுக்கு ஒரு தண்ணி பால் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா? 2 பழம், ஒரு தேங்காய், வெத்தலை பாக்கு, புஷ்பம். வீட்டில் புது துணி ஏதாச்சும் இருக்கா, மகாலட்சுமிக்கு சாத்துங்க. மகாலட்சுமி வச்சுட்டு அம்மா இந்த புது துணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அவ்வளோதான். வச்சுட்டு முடிஞ்சா ஒரு பொங்கல் பண்ணுங்க. பொங்கல் பண்ணி வச்சு மகாலட்சுமியை ஆராதனை பண்ணுங்க. சரிங்க, எங்களுக்கு ஒரு ஸ்லோகம் தெரியாது, என்ன பண்ணுறது? யூடியூப்ல இருக்கவே இருக்கு, ஒரு கனகாதர சோத்திரத்தை போடுங்க, கேட்கட்டும், எல்லாரும் கேளுங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் யூடியூப்பும் இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி இப்படி சொல்லுங்க. மகாலட்சுமிக்கு 108 தடவை சொல்லுங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன அரிசியோட மஞ்சள் கலந்து அச்சந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மகாலட்சுமி அந்த கும்பத்து மேலே போடுங்க. கும்பிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஆவாகனம் பண்ணிட்டு அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு, எல்லா நன்மையும் கொடுத்த அம்பாளே எங்களுக்கு எல்லா நன்மையும் கொடு, எங்கள் வீட்டில் குடியிரு, எங்களுக்கு எல்லா சௌபாக்கியத்தையும் கொடு, இந்த பூஜை பண்ணுறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதில் நாங்களும் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா கும்பிடுங்க. கும்பிட்டீங்களா? தீபார்த்தனை காட்டுங்க அம்பாளுக்கு. அம்பாள் சாப்பிட்டுருவா. பிரசாதத்தை எடுத்து எல்லாரும் கொடுங்க. அந்த பிரசாதத்தோட ஒரு கயிறு வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த கயிறை வச்சுட்டு அந்த கயிறை யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க மட்டும் கொடுத்து கட்ட சொல்லுங்க. உங்களுக்கு யாருமே இல்லையா, வீட்டுக்கார்ட்ட கொடுத்து வீட்டுக்காரர் கட்ட சொல்லுங்க. எங்களை மாதிரி ஃபாரின்ல இருக்கவங்க என்ன செய்ய முடியும்? வீட்டுக்காரர் கொடுத்து வீட்டுக்காரர்கிட்ட கட்டிக்கோங்க. அவ்வளவுதான். வீட்டில் யாராச்சும் ஒரு லேடிஸ் வராங்களா வெளியே இருந்து, அவங்கள மகாலட்சுமியை பாவிச்சு ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், ஒரு கொஞ்சோண்டு வெத்தலை பாக்கு, ஒரு புஷ்பம் கொடுங்க. உங்களால் முடியுமா ரவுக்க கொடுங்க, உங்களால் முடியுமா புடவை கொடுங்க, உங்களால் முடியுமா வெள்ளியில் ஏதாவது கொடுங்க, உங்களால் முடியுமா பாக்கு வெத்தலையோடு சேர்த்து சீப்பு, கண்ணாடி, மருதாணி இதெல்லாம் கொடுக்கலாம். மங்கள பொருட்கள் எதுனாலும் கொடுக்கலாம். அவளை மகாலட்சுமியை பாவிக்கிறோம் நம்ம. அவ்வளோதான். முடிஞ்சா அடுத்த நாள் இந்த மகாலட்சுமியை கொண்டு போய் சனிக்கிழமை காலையில் ஒரு பூஜை பண்ணுங்க. அம்மா தாயே எங்கள் வீட்டில் பூஜை ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, எங்கள் வீட்டிலே இருக்கிறதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த கும்பத்தை எடுத்து அப்படியே அரிசி பானையில் வச்சுருங்க. இல்லை அந்த படமாக இருந்தால் அரிசி பானையில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பூஜை முடிஞ்சு இந்த அரிசியை எடுத்து அதுக்கப்புறம் இந்த அரிசி உள்ளே இருக்க ஜாமானை ஃபுல்லாக பறித்து அரிசியை அன்னைக்கே பொங்கல் வச்சு சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. இல்லை நேற்று தான் பொங்கல் தான் வச்சோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் இருக்க பதார்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ற பொருட்களை சாப்பிட்டுக்கலாம், சாப்பிடாத பொருட்களை வச்சுக்கலாம். அதில் இருக்க காசை எடுத்து உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க, இல்லை உங்களோட பீரோவில் வைங்க. இதெல்லாம் நல்லது நடக்கும். இவதான் மகாலட்சுமி பூஜை. வரலட்சுமி பூஜை இதுதான். உங்களுக்கு தெரிஞ்சா பாடுங்க. இந்த வருஷம் நீங்களா கும்பிடுறீங்க, இதை கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் 100 பேரை கூப்பிட்டு நீங்களே இந்த பூஜையை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மகாலட்சுமி அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். மகாலட்சுமி கும்பிட்டா காசு மட்டும் தான் வருமா? இல்லை. மகாலட்சுமி கும்பிட்டா அறிவு வரும். அவ வித்யாலட்சுமி, வீரம் வரும். அவ விஜயலட்சுமி. மகாலட்சுமி வந்து சந்தானம் கிடைக்கும், குழந்தை வாக்கியம் கிடைக்கும். மகாலட்சுமி கொடுத்தா கஜலட்சுமி, அவளோட சகல சௌபாக்கியம். அஷ்டலட்சுமி, ஐஸ்வர்ய லட்சுமி, ஐஸ்வர்யம் கொடுப்பா, ஆயுள் கொடுப்பா, 16 செல்வங்களையும் நம்மளுக்கு கொடுப்பா. அவ்வளவு செல்வங்களை கொடுக்குற அந்த மகாலட்சுமியை நம்மளும் துதி பாடி அவளை நன்றாக இந்த பூஜையை கொண்டாடணும்னு நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வாதஹாரகே சரண்யே ஸ்ரீயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதை கேட்டதுக்கு. எல்லாரும் மகாலட்சுமி பூஜை செய்து சகல சௌபாக்கியம் பெறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்காண்டி எல்லாரும் வேண்டிக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.